மறந்ததும் இழந்ததும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். சில விஷயங்களை எந்த காரணத்தினால நம்ம மறந்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு வினோதமாகவே இருக்குது. கொடுக்காப்புள்ளியை ரசித்தவர்கள், குறிப்பாக 2000க்கு முன்னாடி பிறந்தவர்கள் நினைக்கிறேன், அவங்க யாருமே வாழ்க்கையில் கொடுக்காப்புள்ளிங்கிற நான் பேர் சொன்னாலே நாக்கில் ஒரு எச்சல் வரும். அப்படிப்பட்ட ஒரு சுவையான ஒரு விஷயம், நம்ம பள்ளி நாட்களில் சாப்பிட்ட ஒரு விஷயம். அந்த கொடுக்காப்புள்ளி ஏன் இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லை, நாம் ஏன் அதை மறந்து விட்டோம், அது ஏன் வந்து வியாபார சந்தைகளில் வரலை அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயம். பழங்களில் சொல்லப்போனால் அந்த கொடுக்காப்புள்ளி. காய்கறிகளில் மிக வினோதமாக 2 விதமான அவரைகள், மூக்குத்தி அவரைன்னு ஒன்று, வாள் அவரைங்கிறது 2 எனக்கு உடனடியாக ஞாபகம் வருகின்ற விஷயங்கள். வாள் அவரையை வந்து இங்கிலீஷில் ஸ்வாட் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் வாள் அவரைன்னு சொல்லுவாங்க, தம்பட்டை அவரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாட்டாக இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும், நல்ல ஒரு நிறையா விதைகளோடு இருக்கும். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு செடி, நல்ல ஊட்டச்சத்து இருக்கிற செடி, நல்ல புரதச்சத்து மிக அதிகமாக இருக்கிற ஒரு அவரை பொருள். அது நல்ல மருத்துவ குணங்கள் கொண்டதும் கூட. அதே போல் மூக்குத்தி அவரை பார்க்குறதுக்கு மூக்குத்தி மாதிரியே இருக்கும். இந்த வாழவரை பூ கூட ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், மூக்குத்தி அவரை செடியும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த விஷயங்களில் வந்து நம்ம மார்க்கெட்டில் இப்போது நிச்சயமாக பார்ப்பது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 1000 காய்கறி கடைகளுக்கு தமிழ்நாட்டில் போங்க, இந்த 1000 காய்கறி கடைகளில் எந்த கடையிலையும் நீங்கள் வாழை அவரையை பார்க்க முடியாது, மூக்குத்தி அவரையை பார்க்க முடியாது. இந்த விஷயங்களை நாம் ஏன் மறந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மறந்ததுனால் அதை இழந்து விட்டோம். அந்த இழப்பு அப்படிங்கிறது என்ன? இந்த உயிர் பன்முகத்தன்மை, பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த பயோடைவர்சிட்டி லாஸ் என்பது உலகத்தின் மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுகிறது. ஏன்னா உலகத்தில் 1092 எடிபிள் ஸ்பீசிஸ், சாப்பிடக்கூடிய தாவரங்கள், சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் இருந்தும் சில உணவுகள் மட்டுமே நம்ம அதிகமாக உண்டு கொண்டிருக்கிறோம். இந்த எப்பப்பெல்லாம் நம்ம வந்து இந்த ஒரு சமுதாயம் குறிப்பிட்ட தாவரங்களை, குறிப்பிட்ட விலங்கினங்களை இழக்கிறதோ அப்போல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னாக்க, அந்த ஒரு விலங்கும் ஒரு தாவரமும் பல்விதமான நுண்ணுயிரிகளுக்கு அது வந்து ஒரு ஹோஸ்டாக இருக்குது. அதாவது அதான் அதோட வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அது இருக்கிற அந்த வீடை நீங்கள் தூக்கிடுறீங்க. அந்த வீடை தூக்கும்போது என்ன ஆகுது, அது மக்கள் வாழும் சமூகத்திற்கு பக்கத்தில் வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட நோய்கள், அதாவது குறிப்பாக எபோலா வைரஸ், நீப்பா வைரஸ் என்பதெல்லாம் வந்து உலகத்துக்கு இது வந்து மிக சீரிய எடுத்துக்காட்டுகள். எப்பப்பெல்லாம் சமுதாயம் சில விஷயங்களை மறந்து இழக்கிறதோ, அந்த பன்முகத்தன்மை, பல்லுயிர் தன்மை ஒரு சமுதாயத்திலிருந்து போகிறதோ, அந்த சமயத்திலெல்லாம் நமக்கு சாதகமற்ற சில விஷயங்கள், நம்முடைய சூழலை நம்ம உருவாக்கி கொள்கிறோம். அந்த நோய்களை, அதுக்கப்புறம் அதோடைய அந்த நோய்களுக்கான இழப்பு, அந்த நோய்கள் வந்து நம்ம தடுக்கிறதுக்கும் அது பரவாமல் இருப்பதற்கும் அதை நம்ம பண்ணுற முயற்சிகள், அதற்கு நாம் கொடுக்குற விலை என்பது வந்து ரொம்ப அதிகமானது. ஆகவே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளவு முடியுமோ ஒரு குடும்பத்திலையும் அவ்வளவு விதமான நம்முடைய பாரம்பரிய வகைகளையும் பல்விதமான பழங்களையும் அறிமுகப்படுத்தி ஒரு உணர்வை தூண்டிவிட வேண்டும். அதாவது நம்ம கூட இருக்கிற இந்த விலங்குகள், பூச்சிகள், தாவரங்கள் இவை எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஏன்னா வந்து யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படிங்கிற மாதிரி அந்த வையகத்தில் உள்ள எல்லா பிறப்பும் அப்படிங்கிறது தான் தமிழ் சமுதாயத்துடைய கருத்து. அந்த எல்லா பிறப்பும் நன்றாக இருக்க வேண்டும். பசுபதி உணவு விஞ்ஞானி.